கிறிஸ்துக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, மீண்டும் இந்த நாளிலும் கூட இயேசுவின் இனிதான நாமத்தில் இந்த காலைக்கது நிகழ்ச்சி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. இந்த நாள்ல நமக்கு வருகிற வாக்குத்தத்தம் எங்க இருந்துச்சுன்னா, பிலிப்பியர் 4:11 என் குறைச்சலில் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமா இருக்க கற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு ஊழியம் செய்த ஒரு மனுஷன், எத்தனை வாக்குத்தத்தங்கள், எத்தனை மக்களுக்கு தேவனுடைய அன்பை சொல்லியிருக்கிறாங்க. அப்படி சொன்ன அந்த மனுஷன் சொல்லுகிற வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னா, மனரம்யமா இருக்க கற்றுக்கொண்டேன். இது ஒரு கிறிஸ்துவ பிள்ளைகளுக்கு தேவையான ஒரு குணமா இருக்கிறது. மனரம்யமா இருக்க கற்றுக்கொள்ளணும். எல்லா சூழ்நிலைகளிலும் நம்ம என்ன செஞ்சிருக்கூடாது, ரொம்ப நல்லா இருக்கும்போது ரொம்ப ப்ரைஸ் பண்ணிக்கிட்டு, நம்ம கஷ்டப்படும் போது ஆண்டவரையே தேடாம இருக்கிற அந்த ஜீவன்ல எல்லா காலங்களிலும் நம்ம என்ன செய்யணும்னா மனரம்யமா இருக்க கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 நண்பர்கள் என்ன செஞ்சாங்கன்னா உணவகத்திற்கு போனாங்க. அப்படி போகும்போது உங்களுக்கே தெரியும், லஞ்ச் டைம் போனா ரொம்ப கூட்டமா இருக்கும். அந்த கூட்டத்தின் மத்தியில என்ன இருக்குன்னா, வெயில் வேற ஜாஸ்தியா இருக்கும்ல நம்ம ஊர்ல. அந்த டைம்ல காத்திருக்குன்னா இன்னும் ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்படி காத்திருந்து ஒரு டேபிள் அவங்களுக்கு கிடைச்சிச்சு. அப்ப 2 நண்பர்களை உட்கார்ந்தாங்க. ஏன்னு சொன்னா, அங்க அந்த ஹோட்டலோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, நிறைய கூட்டு வகைகள் வைப்பாங்க. சில ஆண்களுக்கு நிறைய பொரியல்லாம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும். சிலருக்கு ஒரு குழம்பு அப்படி இருந்தா பிடிக்கும். சிலருக்கு நிறைய சாப்பிட. ஆனா அந்த ஹோட்டல்ல பார்த்தீங்கன்னா நிறைய ஆண்கள் சாப்பிடுறது வழக்கம். ஏன்னு சொன்னா, அங்க ஸ்பெஷல் கூட்டு வகைகள், அதுல அங்க வைக்கிற சாம்பாரும் ரொம்ப டேஸ்டா இருக்கும். அதனால எல்லாரும் பிரியப்பட்டு வருகிற அந்த ஹோட்டலுக்கு இந்த நண்பர்களும் எப்பயும் போல போனாங்க. அப்படி போகும்போது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லா வகையான பொரியல்களும் வைக்கப்பட்டுச்சு. 4 வகையான பொரியல், அப்புறம் அந்த காஞ்ச மிளகாய், அப்புறம் அந்த பிக்கல், ஊறுக்காய் வைப்பாங்கல்ல அது, அப்புறம் ஒரு பொடி, கொஞ்சம் நெய் எல்லாம் வச்சிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அவங்களுக்கு. அப்படி சாப்பிடும் பொழுது சாம்பார் அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை அன்னைக்கு. அப்போ ஒரு நபர் என்ன செஞ்சாருன்னு சொன்னா, சரி சாம்பார் தானே, மீதியெல்லாம் கிடைச்சிருக்குல்ல, அதை வச்சு சாப்பிட்டுக்குவோம். ரசம் இருக்கு, மோர் இருக்கு, மோர் குழம்பு இருக்கு, தயிர் இருக்கு, எல்லாத்தையும் வச்சு சாப்பிட்றலாம்ல அப்படின்னு சொல்லி அந்த சாம்பார் என்ன செஞ்சாரு, ஒதுக்கி வச்சுட்டாரு. ஒதுக்கி வச்சுட்டு என்ன செஞ்சாரு, மீதி எல்லாத்தையும் என்ன அழகா சாப்பிட்டாங்க. எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு திருப்தியா வந்துட்டாரு. ஆனா எதிர இருந்த நண்பர் அப்படி இல்லை, அவருக்கு ரொம்ப கோபம். எத்தனை பொருள் இருந்தாலும் அவருக்கு என்னது, சாம்பார் சரியில்லைன்னு சொல்லி சர்வரை கூப்பிட்டு திட்டுறாரு. ஓனரை கூப்பிட்டு, என்ன சாம்பார் வச்சிருக்கீங்க, நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இங்க நின்று காத்திருந்து உட்காந்து சாப்பிடுறோம், இப்படிதான் தருவீங்களா? சிலருக்கு அந்த பழக்கம் உண்டு இல்லை, எதனாலும் கேட்டுருவாங்க. கேட்டுட்டு சத்தம் விட்டுருவாங்க. ஒரு பொருள் வாங்க போனா ஒரு சண்டை. எங்கேனாலும் அவங்க எதிர்பார்க்கறது, எல்லா இடத்துலயும் நம்ம எதிர்பார்க்கறது கிடைக்குமானா கண்டிப்பா கிடைக்காது. அதே சமயத்துல என்ன செய்யணும்னு சொன்னா, இந்த மனுஷர் என்ன செஞ்சாரு, திருப்தியா இவர் சாப்பிட்டாரு, இன்னொருத்தரை ஒதுக்கி வச்சுட்டு. இன்னொருத்தர் என்ன சாப்பிடல, சண்டை போட்டு வந்தார். ஏன் இந்த கதை உங்களுக்கு சொல்றேன்னா, நீங்களும் நானும் அப்படிதான், நம்முடைய வாழ்க்கையில அப்படிதான். என்ன அப்படின்னு சொன்னா, எல்லாமே நல்லா இருக்கும், ஒரே ஒரு காரியம் தான் ஏதாச்சும் ஒரு பிரச்சனையோ இல்ல ஒரு மனசுக்கு பிடிக்காததால ஒரு சின்ன வியாதியோ இல்ல பிள்ளை ஏதாவது ஒரு சின்ன காரியம் இருந்துச்சுன்னா உடனே என்ன செஞ்சிருவோம், ஒட்டு மொத்தமா என்னது ஸ்பாயிலான மாதிரி மனம் சோர்ந்து போய் ஆண்டவரை விட்டு பின்வாங்கிடுவோம். ஆண்டவர் இருக்கிறாரான்ற கேட்கிற கேள்விக்கு. ஆனா நினைச்சு பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையில எங்க வாழ்க்கையில ஆண்டவர் செய்த அற்புதங்கள் எத்தனை, அதிசயங்கள் எத்தனை, நம்ப முடியாத காரியங்கள் எத்தனை. ஒருவேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டவங்க இப்ப ஒரு நாள் என்ன இதுல பட்னியாவே இருக்கிறது இல்ல. ஆண்டவர் அப்படி ஆசீர்வதித்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதங்கள்லாம் நம்ம மறந்துடுவோம். ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை, சின்ன சோர்வு, சின்ன வியாதி, ஏதோ ஒரு காரியம், அதை வச்சு நம்ம என்ன செஞ்சிடும், அதை தான் ரொம்ப பெருசா நினைப்புமே தவிர, நமக்கு பெற்ற ஆசீர்வாதங்கள், ஆண்டோடைய கரத்திலிருந்து நம்ம பெற்ற ஆசீர்வாதங்களை நம்ம வரோம். அதனாலதான் அழகா பாடுவோம்ல பாட்டு, எண்ணி பார் நீ பெற்ற பாக்கியங்கள், கர்த்தர் செய்த யாவும் என்ன செய்யும், வியப்ப தரும். இந்த ஒரு சின்ன காரியம் இல்லைன்னா உலகமே அழிஞ்சிட போறது இல்லை. ஒரு சின்ன தோல்வி என்னது இல்லை, உங்க வெற்றியெல்லாம் என்ன செய்ய போறது இல்லை, அழிச்சு போகிறது. இந்த சின்ன வியாதி அப்படியே உங்களை நிரந்தரமா அப்படி வியாதிஸ்தனா மாட்ட போவது இல்லை. எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன செய்வார், பார்த்து கொண்டிருக்கிறார், விடுவிப்பார், தேவைகளை சந்திப்பார், வியாதியை குணமாக்குவார். இந்த மாதிரியான காரியங்கள் எல்லாம் இருக்கிறதுனால அதை தாண்டி வந்திருக்கிறோம். அநேக வேளையில் ஆண்டவர் நம்மை உயர்த்தி இருக்கிறாங்க. அநேக வேளையில பண பிரச்சனை இல்லாம நம்மளை வழி நடத்துறாங்க. ஒரு காலத்துல நம்மகிட்ட ₹1 இருந்திருக்காது, இப்ப நம்மகிட்ட ₹10 பாக்கெட்ல வைக்கிற அளவுக்கு ஆண்டவர் என்ன செஞ்சிருப்பாங்க, ஆசீர்வதிச்சிருப்பாங்க. அதெல்லாம் நம்ம என்ன செஞ்சிருக்கூடாது, மறந்துடக்கூடாது. ஒரு சின்ன காரியம் நம்ம வாழ்க்கையில நடக்கலன்றதுக்காக மற்றது எல்லாமே
சரியில்லை. எப்படி அந்த நபர் ஒரு காரியம் சரியில்லை, மீறி இருந்த வைத்து சந்தோஷமா சாப்பிட்டு திருப்தியா வந்தாரோ, அதே போல நம்ம பண்ணணும். அந்த ஒண்ணு இல்லையே, இருக்கிற நல்ல காரியங்கள் எல்லாம் விட்டுட்டு இந்த ஒண்ணு இல்லையே அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சுக்கூடாது, வருத்தப்படக்கூடாது. இருக்கிறத வைத்து நம்ம என்ன செய்யணுமா, மனரம்யமா, எப்படி பவுல் அப்போஸ்தலன் சொல்றாங்க பாருங்க, மனரம்யமா இருக்க கற்றுக்கொண்டேன். அந்த மனுஷருக்கு இது கண்டிப்பா என்னது, அவர் வாழ்க்கையில் நல்ல ஒரு ஐஸ்வர்யவானான ஒரு மனுஷனா தான் இருந்திருப்பார். நல்லா படிச்சிருக்கிறாங்க, நல்ல ஒரு உயர்ந்த குலத்தை சார்ந்தவங்க. ஆனா அப்படி இருந்த மனுஷன் கூட என்ன செஞ்சாருன்னு சொன்னா, அநேக பாடுகளை பட்டாரு. அவர் போற இடங்கள்லாம் அவருக்கு சுவிசேஷ நிமித்தம் எந்த வித இதுவும் இல்லை. நிறைய பேர் அவர் என்ன செஞ்சாரு, ஆண்டவருக்குள்ள வழி நடத்தினார். அதெல்லாம் பார்த்துதான் அவர் என்ன செஞ்சாரு, இதெல்லாம் எனக்கு பெரிய பிரச்சனை இல்லை, சாப்பாடு எனக்கு பிரச்சனை இல்லை, தங்குற இடம் எனக்கு பிரச்சனை இல்லை, நடக்கிறது என்னுடைய பிரயாணம் எனக்கு பிரச்சனை இல்லை, அப்படி யோசனை எல்லாம் இருந்துதான் இருந்துச்சுன்னா ஆண்டவரை குறித்து தான் இருந்துச்சு. அதனாலதான் ஏன் சொன்னா, ஆண்டோடைய அன்பு அவர் அதிகமாக அவர் உணர்ந்தார், நேசித்தார். அதனால அவர் என்ன செய்ய, பிரச்சனைகள்லாம் அவருக்கு பெருசா தெரியல. அவர் சொல்றாரு பாத்தீங்களா, என்னுடைய குறைவினால, சில டைம்ல நம்ம சொல்லுவோம்ல, இது போதும் ஏன்னா நம்மகிட்ட அதான் இருக்கு, அதையே நம்ம இது பண்றோம் அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இல்லை. அதான் நான் சொல்றேன், எனக்கு குறைச்சல்னால நான் சொல்ல இது. ஆனாலும் எனக்கு என்ன, ஆண்டவர் பாராட்டின கிருபை எனக்கு பெருசு அப்படின்னு தான் அவர் சொல்றாரு. நான் எல்லா சூழ்நிலையும் என்ன செய்வேன், மனரம்யா இருக்க கற்றுக்கொண்டேன். கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிற பிள்ளைகள், கிறிஸ்துவை நம்புகிற பிள்ளைகள் எல்லாரும் என்ன செய்யணும்னா, இந்த குணத்தை வச்சிருக்கணும். ஆண்டவர் நமக்கு செய்கிற எல்லாமே நம்முடைய நன்மைக்காக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சு ஏற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நடத்துவோம்னு சொன்னா, ஒரு பகுதியில மட்டும்தான் பிரச்சனை, வாழ்க்கையில அநேக பகுதியில சந்தோஷத்தை கண்டிருக்கோம். நம்ம இப்போ காரியங்களும் சரி, நம்முடைய பிள்ளைகளின் காரியங்கள், அவருடைய படிப்பின் காரியங்கள், அவருடைய திருமணத்தின் காரியங்கள், ஒவ்வொன்றையும் யோசிக்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஆண்டவர் வழிநடத்திருக்கிறார் இல்லையா, உங்களே அப்படி வழி நடத்திருப்பான்னு நினைக்கிறேன். என்னையும் ஆண்டவர் அப்படி வழி நடத்திருக்கிறார். நான் ஆண்டவரை துதிக்கிறேன், சோஸ்தரிக்கிறேன். அதே சமயத்துல எல்லா சூழ்நிலையிலும் மனரம்யமா இருக்கவும் கற்றுக்கொள்ளுவதற்கு தேவ பலனை நாடுவோம். ஏன்னு சொன்னா, அது நம்முடைய பலத்தினால கண்டிப்பா முடியாது. ஆண்டோடைய பலத்தை நாடுவோம், ஆவியானுடைய ஒத்தாசையை கேட்போம். இந்த நாள் முழுதும், இந்த நாளிலும் கூட அப்படி நமக்கு ஏதாவது ஒரு சோர்வு நம்மை நோக்கி வர காத்திருக்குன்னு சொன்னா நமக்கு தெரியாது. ஆண்டவர் தேவ பலனா இருந்து நம்மை காப்பாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். எல்லா சூழ்நிலை, ஒருவேளை நம்முடைய அதிகாரி நம்ம கூப்பிட்டு நீங்க திட்டா, அதுக்காக அதிகாரி நீங்க திட்டாரு, தேவன் என்ன கைவிட்டாரு அர்த்தம் இல்லை. அதே அதிகாரி உங்களை கூப்பிட்டு நாளைக்கு வாழ்த்துதல் சொல்லுவாரு. அப்போ அது நமக்கு சமாதானத்தை தந்துடும். அதனால ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு காரியங்கள், நான் இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணத்துக்காக அதை சொன்னேன். நிறைய காரியங்கள் இந்த வாழ்க்கையில் நீங்க உட்கார்ந்து யோசித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஆண்டோடு எண்ணிப்பார் நீ பெற்ற பாக்கியங்கள், கர்த்தர் செய்தையாவும் வியப்பை தரும். ஜெபிப்போமா. நாங்கள் நினைக்கிறதுக்கு மேலாக எங்களை ஆசீர்வதித்து, எங்களை வழிநடத்தி, எங்களை பாதுகாத்து, எங்களை பராமரித்த கிருபை நிறைந்த தகப்பனே, இந்த காலையிலும் கூடமை நோக்கி அப்பா பிதாவே என்று அழைக்கும்படியான பெரிய ஸ்லாக்கியத்தின் எங்களுக்கு கட்டளையிட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஒன்றுக்கும் உதவாதவர்கள் கர்த்தாவே, ஆனாலும் கூட நீர் எங்கள் மேல் பரிதாபம் கொண்டு பாவிகளாக எங்கள் மேல் கிருபையா இருந்து எங்கள் பாவங்களை மன்னித்து எங்களை ரட்சித்து நித்திய வாழ்க்கைக்கு எங்களை அழைத்து செல்வதற்கு எங்களுக்கு வாக்கு தத்தத்தை கொடுத்து, கலங்காதீங்க, திகையாதீங்க, பயப்படாதீங்கன்னு சொல்லியிருக்கீங்களே தகப்பனே. இந்த வாக்கு தத்தங்கள்லாம் பிடித்து உடைய பார்த்து நிற்கிறோம் சுவாமி. இந்த நாளை ஆசிர்வதித்து தாங்க. நாள் கைட்டு செய்ய இருக்கிற எல்லா வேலைகளையும் வைக்கிற பேருக்கிட்ட வியாபாரம் செய்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய வியாபாரங்களை நீங்க பெருக்கி தாங்க சாமி. அது நிமித்தம் அவர்களுக்கு சபைக்கும் அவருடைய வாழ்கிற இடங்களிலுக்கும் அநேகருக்கு சாட்சிகளாகவும் அநேகருக்கு உதவிகளாகவும் இருக்க அவர்களை உதவி செய்யுங்க. வயதானவர்களுக்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம். தனிமையாக இருக்கிற வயதானவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க. தூரதேசத்துல பிள்ளைகள் இருக்கிற இடங்கள்ல இருக்கிறார்கள். ஆனாலும் வயதானவர்கள் தங்கள் வீடுகளில் இருக்கும் பொழுது பிள்ளைகளை குறித்து கவலைப்படாதபடிக்கு தேவன் அவர்களை பார்த்து கொள்வார் என்று சொல்லி அந்த நம்பிக்கையில இருக்கிற நாட்களே சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் ஆரோக்கியத்தோடும் இருக்க தேவ கிருபை செய்தல் வேணுமா. உடைய பரிசு சன்னதானத்துல கெஞ்சி நிற்கிறோம் தகப்பனே. இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. அபரிதமாக நீங்க ஆசீர்வதித்து வழிநடத்துங்க. இதை ஃபார்வர்ட் பண்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும், இந்த தேவ ஊழியத்துல பங்கு கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் உடைய பாத்துல வருகிறோம் தகப்பனே. அவளை ஆசீர்வதிங்க. அவருடைய தேவைகளை சந்தித்தருளுங்க. சமாதானத்தை கட்டளையிடுங்க. உடைய ராஜ்யம் வரும்பொழுது ஆண்டவரே, நாங்கள் ஒருவரும் கெட்டு போகாதபடிக்கு அந்த நித்திய ராஜ்யத்துல பங்கு கொள்ளுகிற ஸ்லாக்கியத்தை பாவிலாக எங்களுக்கு நீ தர வேண்டுமா. இயேசுவின் புண்ணிய நாமத்துல தாழ்மையோடு ஜெபங்களை ஏறெடுக்கிறோம். ஜீவனுள்ள பரலோக பிதாவே, ஆமென், ஆமென்.
நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.